ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وآله وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக அல்லாஹ்வாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் இவ்வுலகிற்கு அருட்கொடையாக ரஹ்மத்துல் ஆலமீனாக நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக உதித்த உயிரான எமது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து பின்பற்றி தங்களது உயிர்களை கற்களாக பாய்ந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபூ தாபியூன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், மேலும் வாழ்ந்து சென்ற வாழுகின்ற வாழ இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை படைச்ச ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களால் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எவையெல்லாம் விட்டு விலகி தவிர்த்து ஒதுங்கி வாழ சொன்னானோ அத்தனை பாவமான ஹராமான விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து ஒதுங்கி எல்லா நேரங்களிலும் குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பயந்து வாழும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொருத்தர்களையும் பொறுப்புதாரிகளாக நியமிச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, குல்லுக்கும் ராய், நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், வகுல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஇயத்திஹி, அந்த பொறுப்புகளை பற்றி கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் விசாரிப்பான். வீட்டில பெண்மணிகள் பிள்ளைக்கு கணவன் சொத்துக்கு செல்வங்களுக்கு அவட கற்புக்கு பொறுப்பு. ஒரு பாடசாலையில ஒரு ஸ்கூல்ல சேர்வார் டீச்சர்ஸ்மார்கள் பிள்ளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு போகும் வரைக்கும் பொறுப்பு. அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறது, ஏழாத பிள்ளைய முன்னேற்றணும், நல்ல படிப்பு எப்படி கொடுக்கிறது, அவங்க பொறுப்பு. அந்த இடத்துல ஒரு மதரசால ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார், முஹல்லிம்கள், முஹல்லிமாக்கள், அந்த இடத்துல அவங்க பொறுப்புதாரிகள். வீட்டு மனைவி பிள்ளை எல்லாருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் கணவன் ஆம்பளை யாரு அந்த வீட்டில் தலைவர் வைக்கிறாரோ அவர் அந்த குடும்பத்துக்கு பொறுப்புதார். ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஒரு ஆட்சியாளனா இருந்தால் அவர் அந்த நாட்டுக்கே பொறுப்பு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்புதார் இருந்தால் அவர் முழு மாவட்டத்துக்கு வரதான் பொறுப்பு. ஒரு ஊருக்கு ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது ஊருக்கு ஒரு 10-15 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்க தான் அந்த ஊருக்கு பொறுப்புதாரிகள் என்றால் அவங்க தான் அந்த ஊருக்கு பொறுப்பு. இந்த பொறுப்புகளை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில எனக்கிட்ட உங்ககிட்ட எல்லாருமே கேட்பாங்க. இப்படி பார்க்க போனா சகோதரர்களே, நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நானும் நீங்களும் எல்லாருமே பொறுப்புதாரிகள் அப்படியே இல்லையா? திருமணம் முடிச்சிருக்கிறோம், நான் எங்க மனைவிக்கு பிள்ளைக்கு யார் பொறுப்பு? நாங்க பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி. பொறுப்புகள் என்பது அமானிகள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய காலத்துல அவங்க தான் தலைவராக இருந்தாங்க, பொறுப்பு
பொறுப்புதாரியா இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்தை சொன்னாலும் சஹாபாக்கள் செய்யக்கூடியவர்களாக சமயான வாத்தானா கேட்டாங்க, செய்வடுத்தாங்க, வழிபட்டாங்க சஹாபாக்கள். ஏன்னா தலைவருக்கு கட்டுப்பட்டது, பொறுப்புதாரிகளை கட்டுப்பட்டது முக்கியமான இஸ்லாம்ல. எங்க தலைமத்துவத்திற்கு கட்டுப்பாடு இல்லாம போகுமோ, எந்த ஊர்ல தலைமத்துவத்திற்கு நிர்வாகத்துக்கு ஸ்கூல் நிர்வாகத்துக்கு அழைக்கலாம், மதரசா நிர்வாகத்துக்கு அழைக்கலாம், மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு அழைக்கலாம், எந்த எந்த இடத்துல எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல பொறுப்புதாரிகளுக்கு நாங்க எப்ப கட்டுப்படாம போவோமோ அந்த ஊர்ல பிரச்சனைகளும் பலாய் முசீபத்துகளும் சண்டை சச்சரவுகளும் பிரிவினங்களும் உண்டாகிறத நானும் நீங்களும் பல ஊர்கள்ல உண்டாகி பல ஊர்கள் பிரிஞ்ச சரித்திரங்களை நாங்க கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பொறுப்புதாரிகள் அந்த ஊர் தலைவருமாக, அந்த ஊர் நிர்வாகத்துக்கு, அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு, அந்த மதரசா நிர்வாகத்துக்கு, இதர எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும் அதுக்கு கட்டுப்படாம இருந்ததுனால வந்த சோதனைகள் ஏராளம். எங்க நாட்டிலேயே முஸ்லிம் ஊர்களே நிறைய முஸ்லிம்கள் பிரிஞ்சு பேச்சு தலைமத்துவத்துக்கு கட்டுப்படாத ஒரு காரணக்காரர். ஒரு ஊர் ரெண்டா பிரிய சரித்திரங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்ப இது இல்லாம போகும், எப்ப இந்த நிலைமை உண்டாகுது, தலைமத்துவத்துக்கு கட்டுப்படாம இருக்கிற ஒன்று ரெண்டு பேரால இந்த ஊர்கள் பிரியறதுக்கு நானும் காரணமாயிடப்படாது. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ்வோட கைத்தை, அல்லாஹ்வோட குர்ஆனை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. பிஹவலா தஃபர்ரகு, நீங்க பிரிஞ்சிடவாங்க. நீங்க சண்டை சச்சரவுகள், உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள், உங்களுக்குள்ள பிரிவினைகள், உங்களுக்குள்ள சண்டைகள் பிடிச்சி நீங்க பிரிஞ்சிடவானம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒற்றுமையை. சகோதரர்களே, எப்ப முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையை கடைபிடிக்குதோ அப்ப முஸ்லிம் சமூகத்தை ஏண்ட உங்களோட ஊரு எங்கட முஸ்லிம்களை யாராலையும் ஒன்றும் செய்யல. இந்த மிருகங்களை பாருங்க எவ்வளவு ஒற்றுமை, இந்த காகங்களை பாருங்க எவ்வளவு ஒற்றுமை பார்க்கிறோம் இல்லையா? அந்த ஐயறிவு கொடுக்கப்பட்ட அந்த பறவைகள், அந்த மிருகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, புரிந்துணர்வு, விட்டு கொடுத்தல் என்ற பண்பு இன்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க, குர்ஆனை நம்பினாங்க. ஒற்றுமையா வாழ்ந்த எப்படி நன்மை கிடைக்கும், ஊரு செழிப்பாகும், ஊருக்கு பரக்கத் தருங்க, ஊருக்கு ரஹ்மத் தருங்க என்று கேள்விப்பட்ட நாங்க, கண்ணால பார்த்த நாங்க, எங்களுக்கு ஒற்றுமையா வாழ்ந்தது பெரிய கஷ்டமாயிருக்கு. தலைமத்துவத்துக்கு ஒன்று சென்றால் கேட்டு நடக்கிறது பெரிய கஷ்டமாயிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார், சூரா நிசால, சூரத்து நிசால 59வது ஆயத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்க எனக்கு வழிபடுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடுங்க. உலில் அம்ரி மின்கும், உங்களுக்கு மத்தியில யார் யாரா பொறுப்பாளிகளாக நியமிக்கப்படுறார்களோ, தலைவர்களாக பொறுப்புதாரிகளாக ஊருக்கு யார் யாரா நியமிக்கப்படுறார்களோ அவர்களுக்கும் வழிபடுங்க என்று குர்ஆன் அழகான முறையில சூரத்து நிசால 59வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி. அல்லாஹ் சொன்னா நாங்க கேள்வி கணக்கு கேட்கப்படாது. அல்லாஹ் சொன்னா கட்டுப்படுங்க. அது எந்த தலைமத்துவம் வைக்கலாம், அவர் எப்படியாப்பட்ட வைக்கலாம், அது அல்லாஹ் பார்க்க வைக்கிறார். இவர் சொல்றாரா நன்மையா எது வரைக்கும் என்ற கட்டுப்படும், பாவத்தை சிறுக்குடைய வேலைகள் பயங்கரமான பாவங்களை செய்ய சென்னா கட்டுப்பட அனுமதி இல்லை இஸ்லாத்துல. அதல்லாத மற்ற எல்லா நன்மையான காரியங்களுக்கு நாங்க விரும்பியோ விரும்பல. ஒரு தலைமத்துவம் சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லல. குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடியது என்ன, பாவத்தை இல்லாம அவங்க நன்மையான காரியங்களை எதை சொன்னாலும் நீங்க விரும்பியோ விரும்பலையோ தலைமத்துவத்திற்கு பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க என்று சொன்னா, சோதனை அடுத்தது நாங்க யாரு? அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததாக நாங்க யாரு? குர்ஆன் நல்லா சொல்றார், கட்டுப்படுங்க என்றால்
நாங்க இன்னைக்கு கட்டுப்படாதனால தான் ஊர்ல பல பிரிவுகள், எல்லா ஊர்லயும் இந்த முஸ்லிம் சமூகத்துல பிரச்சனைகள், பிரிவுகள் எல்லாமே. யார் சரி வந்தாலும் பொறுப்புக்கு வந்தாலும் அவங்களோட குறைகளை தேடுறது, இது எல்லா ஊர்களிலும் அங்கங்க கடைகள்ல, பஜார்கள்ல, ஹோட்டல்கள்ல, சந்தி வழிகள்ல இது கொண்டு அவர்களை பத்தி குறை பேசி திரிகிறது, அவர்களை பத்தி குறை பேசி திரிகிறது. குறை இல்லாத மனித உலகத்துல யாரு இருக்கிற? ஒரு பொறுப்புதாரி குறை இல்லாம இருக்கணுமா? அப்படியா? உலகத்துல குறை இல்லாத மனுஷன் யாரப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர நாங்க எல்லாருமே குறையுள்ளவர்கள். அல்லாஹ் தவறுக்கு மறதிக்கு மத்தியில தான் எல்லா மனிதரும் மனசு செய்யணும். நாங்க பொறுப்புதாரிகள், மலக்குமார்களா? பொறுப்புலிக்கக்கூடிய எந்த பொறுப்புலிங்கிறாலும் அவங்க பாவம் செய்யப்படாது, அவங்க அப்படி மலக்குமாறு மாதிரியே இருக்கணும். இந்தியா இல்லை, குர்ஆன் பொய்யாயிரும் சோதரி. அவர்களாலையும் தவறுகள், தப்புக்கள் நடக்கலாம். எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லிக்கிறாங்க, கட்டுப்பட்டு நடங்க, தலைமத்துவத்தை சொல்றத கேட்டு நடங்க. அதுலதான் வெற்றி, அதுலதான் ஊருக்கு பரக்கத், ஊருக்கு ரஹ்மத், ஊரு செழிப்பாகும். ஊர்ல ஊருக்கு அல்லாஹ் உதவிகள் வரும். ஊர்ல நல்ல சாலிஹான மக்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள், ஆலிமாக்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், நல்ல மக்கள் உருவாகுவாங்க. ஊர் அல்லாஹ் செழிப்பாக்குவார். எப்ப தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமோ அப்ப அந்த ஊர் செழிப்பாகும். எப்படி சில ஊர்கள் தலைமத்துவத்துக்கு கட்டுப்படாம பிரிஞ்சிக்கிறோ அதே மாதிரி நானும் நீங்கள் கண்கூடாக சில ஊர்களை பார்த்திருக்கிறோம். சில ஊர்கள்ல தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்ட ஊர்களை பாருங்க, நீங்க பார்த்துப்பீங்களுக்கு. அந்த தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஊர்களை பாருங்க சோதரர்களே, இந்த ஊரை மக்களை அசைக்கே இல்லை. அப்படி ஒரு ஒற்றுமை, பிரிவினை இல்ல. மாஷா அல்லாஹ், எதை சொன்னாலும் மாஷா அல்லாஹ் கேட்டு வழிபட்டு நடக்கிறாங்க. அல்லாஹ்ட உதவி இறங்குது. அந்த ஊர்ல படிச்சவங்க, ஆலிம்கள், ஹாஃபிலாக்கள், தீன்தாரிகள் உருவாகுறாங்க. எங்க தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட நடக்கிற ஊர்கள். அதனால கண்ணியத்துக்குரிய பேரலை சோதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுப்புதாரிகளா நீங்க நியமிக்கப்பட்டால், யார் அவங்களுக்கு பொறுப்புதாரி நியமிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்படுங்கன்றாங்க. உலர்ந்த திராட்சை மரத்தை போன்ற சுருங்கிய தலையுடைய அபிசீனியாவை சேர்ந்த கருப்பூர் அடிமை, கருப்பூர் நீக்ரோ அடிமை, தலைய முடியெல்லாம் சுருண்ட பார்க்க அலங்கோலமான கருப்பு அடிமை, அபிசீனியா சேர்ந்த கருப்பு ஒரு அடிமை உங்களுக்கு, உங்கள் மக்களே உங்களுக்கு அவரை தலைவராக நியமிக்கப்பட்டால், நான் வெள்ளையன், அவன் அடிமை, நான் பணக்காரன், நான் எஜமான், அவரோட தஸ்ன என்ன தஸ்ன, அவர் யாரு, அவர் சொல்ற நான் கேட்டு நடக்க நாயா, அவர் யாரு? இது இல்ல சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில வருது. சொன்னாங்க, யாரு கருப்பு அடிமையாக அபிசீனியாவை சேர்ந்த சுருண்ட முடியுடைய திராட்சை பழம் முந்திர திராட்சை உலர்ந்த திராட்சை போல முடி சுருண்ட ஒத்தர உங்களுக்கு ஒரு அடிமைய கருப்பு அடிமைய தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்றத கேட்டு நடக்கிறது உங்களோட கடமை, கேட்டு நடங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. பகிர்ந்துக்குரிய பியாலே சகோதரர்களே, தலைமத்துவம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் தலைமத்துவம் என்பது, தலைமத்துவத்திலே மிச்ச காலம் யாரும் வைக்கப்படுவதில்லை. நிர்வாகங்கள் சரசர ஊர்ல ஒரு வருஷம், கூட்டினது 3 வருஷம் தான். ஸ்கூல்ல இருந்தால் பிரின்சிபல் மிச்ச காலம் வைப்பாரு. எப்படிதான் இருந்தாலும் அவர் ஒரு நாள் ஒருத்தாகுவார். அப்ப தலைமத்துவம் என்பது நாங்க இன்றைக்கு இப்போ நாளைக்கு என்னோட பிள்ளைகள் வருவாங்க. நாங்க இன்றைக்கு விமர்சிக்கிற நான் நாளைக்கு என்ன ஒரு தலைவரா ஊருக்கு பொறுப்புதாக நியமிப்பாங்க. நாங்க விமர்சனம் செஞ்சா, நாங்க பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்படாம நடந்தா, நாங்க பொறுப்புதாரிகளுக்கு சொல் கேட்காம அவங்களுக்கு மாற்றமாக நடந்தால் எந்த சந்தேகம் இல்லை, நாங்களும் எந்த இடத்துக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருமோ பொறுப்புதாரிகள் வந்தால் நாங்க சொல்வதை அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க, எங்கட பேச்சுக்களையும் கணக்கெடுக்க மாட்டாங்க. நாங்க நிர்வாகத்துக்கோ நாங்க ஏதாவது ஊர்ல எந்த ஒரு பொறுப்புக்கோ வரவில்லை என்றாலும் எங்கட பிள்ளைகள் வரக்கூடும் சோதரி. உதாரணத்துக்கு ஊர்ல யாராவது அவனோட குடும்பங்கள்ல இதுக்கு முன்னால பொறுப்புல இருப்பாங்க இல்லையா, இப்ப இருப்பாங்களா இல்லையா, இதுக்கு பின்னால வரமாட்டாங்கன்னு யாரும் சொல்லிடுமா? கண்ணியத்துக்குரிய பொறுப்புகள் என்பது அல்லாஹ் கொடுக்கிறான். قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير.
நாங்க தான் அவங்கள பத்தியில் ஆட்சியாளர்களாக தலைவர்களை உருவாக்கும். எப்ப எந்த இடத்துல தலைவத்துவத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஊராக இடமாக மக்களாக ஈக்கிறோ அந்த ஊர்ல அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கிறோம். ஒற்றுமை, மாஷா அல்லாஹ், ஒற்றுமை. ஊர் செழிப்பாகும், ஊர்ல பறக்கத் இறங்கி, ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி. அதனால கண்ணியத்துக்குரிய கால சோதனை, நாங்க அமீர் சாப்பிட அதாவது தலைமத்துவத்துல நாங்க ஒரு குறைய கண்டாலும் நாங்க அவரை கேவலமாக ஏளனமாக எண்ணிடப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சஹாபாக்களின் ஒவ்வொரு யுத்தங்கள்ல தலைவர்களாக பொறுப்புதாரிகளாக நியமிச்சாங்க. உஹத் யுத்த டைம்ல அம்பெரியும் கூட்டத்துக்கு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிச்சாங்க. முஅத்தா யுத்தத்துல ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சாங்க. ஹதீஸ் புகாரி ஹதீஸை பட்டிக்குது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது யுத்தத்துக்கு போகிற சந்தர்ப்பத்துல எல்லா சஹாபாக்களையும் எடுப்பாங்க. சரி, யாரப்பா பொறுப்புதாரி வேணுமே, எல்லா பொறுப்புதாரில இருந்து அந்த எங்க போயிட்டு வெற்றி வராது, பிரச்சனைகள் வந்துடும், நான் சொல்றதா சட்டம், நான் சொல்றதா முடிவு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தலைவர், ஒரு பொறுப்புதாரி நியமிச்சாங்க. சஹாபாக்கள் இந்த பெரிய தன்மை என்னன்னா கட்டுப்பட்டு நடக்குது. அது எப்படியா இருந்தாலும் சரி, சின்ன சஹாபாக்கள் இருந்தாலும் முறையில் தானவங்க, அபூபக்கர் சித்திக் தானவங்க, 4 கலீஃபாக்கள் சின்ன சின்ன சஹாபாக்களுக்கு கட்டுப்பட்டு நடந்ததாக வரலாறு நான் பார்க்கிறோம். நபிசல்வாங்க ஒரு யுத்தத்துல ஒரு சின்ன சஹாபிய தலைவரானே நியமிச்சாங்க. தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. சில சஹாபாக்கள் யோசிச்சாங்க, யுத்தம் வெற்றி வருமா தெரியாது, சின்ன சஹாபியே அப்படி யோசிச்சாங்க, பேச தொடங்கினாங்க. நபி சொன்னாங்க, இல்ல இவங்க தான் நம்மளோட தலைவர், இந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு இவர் தான் தலைவர், அமீர், போங்க வெற்றியோட வாழ்வீங்க. யுத்தம் நடக்குது, சின்ன சஹாபி தான் தலைமத்துவத்தை எடுத்தாரு. ரசூல் அவங்கள தான் பொறுப்பா போட்டாங்க. சஹாபாக்கள் ரசூல் சொன்னாங்களே கட்டுப்படுங்க, சொல்றத கேளுங்க என்றாங்க. சஹாபாக்கள் தலைமத்துவத்துக்கு தலைவருக்கு கட்டுப்பட்டாங்க. யுத்தம் அழகான முறையில, எதிர்பார்த்ததை விட அதிகமான முறையில, வெற்றிகரமான முறையில சஹாபாக்கள் யுத்தத்தில் திரும்பினாங்க. சஹாபாக்கள் பொறுப்பு தலைவர்மார்களுக்கு பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரி, நாங்க எங்களுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை நாங்க செய்யணும். ஒற்றுமை எப்ப இந்த ஊர்ல இல்லாம போகும், அந்த ஊர்கள்ல பிரச்சனைகள், பயங்கரமான சோதனைகள் எல்லாம் உருவாகும். எப்ப ஒரு ஊர்ல ஒற்றுமை என்ற இல்லாம போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், சூரா ஹுஜராத்ல 10வது ஆயத்துல சொல்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகள் நீங்க எல்லாம் சகோதரர்கள், முஸ்லிம்களே நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுக்கு மத்தியில அவன் சகோதர மத்தியில பிரிவுகளை பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ள வானம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரி, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை காட்டி கொடுக்க மாட்டான். ஒரு முஸ்லிம் நெருக்கடி இருக்கிறாரு, அந்த நெருக்கடியை ஒரு முஸ்லிம் இல்லாமாக்கினார், அல்லாஹ் அவருடைய நெருக்கடிகளை இல்லாமாக்குறார். ஒரு முஸ்லிம் குறைய ஒரு முஸ்லிம் மறைக்கிறாரா, அல்லாஹ் அவருடைய குறைய உலகத்திலே மறைக்கிறான். சதரல்லாஹு ஃபி துன்யா வல் ஆখিরা, உலகத்தையும் அல்லாஹ் அவருடைய குறைய மறைக்கிறான், மன்னிக்கிறான். கியாமத்துடைய நாளிலே ஒரு முஸ்லிம்ட குறைய மன்னிச்சதால மறைச்சதுனால அல்லாஹ் உலகத்திலே மறைக்கிறான், ஆகிரத்திலே மறைக்கிறான். ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஹதீஸை பற்றி. அதனால கணித்துக்குரிய பியாலே சகோதரர்களே, ஒற்றுமை என்பது முக்கியம். இன்னைக்கு எங்கட முஸ்லிம் சமூகத்துல எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊர்களையும் ஒற்றுமை சீர்குலைஞ்சு போயிட்டு, அதனாலதான் பிரச்சனை சகோதரர்களே, அதனாலதான் பிரச்சனை. எல்லா இடங்கள்லையும் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டது, முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டது, எல்லாமே எங்களுக்குள்ள ஒற்றுமை என்பது இல்லை, விட்டு கொடுத்து போற பண்பு இல்லை. எல்லா ஊர்களையும் அந்த காலத்துல பாருங்க, எவ்வளவு கொஞ்சம் குடும்பங்கள் கொஞ்சம் ஒற்றுமையாயிடாங்க, தூர குடும்பங்கள் ஆயிருந்தாலும் ஒரு குடும்பம் மாதிரி ஊர்கள்
10-15 முன்னால அப்பமா ஈரிங்க வயசால ஈரி பாருங்களே. அந்த டைம்ல பிரச்சனை வச்சா, விலகோல் வச்சா, தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டாங்க, சொல்றதை கேட்டாங்க, அவங்களுக்கு எதிராக வரல, அவங்க சொல்றதை கேட்டாங்க. என்னத்தை சொன்னாலும் இஸ்லாத்துக்கு மாற்றமான தவிர என்னத்தை சொன்னாலும் கேட்டாங்க, வழிபட்டாங்க. அந்த காலத்துல நிம்மதியாக பிரச்சனைகள் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம, வாக்குவாதங்கள் இல்லாம, மனக்கசப்புகள் இல்லாம எங்களை முன்னோர் வாழ்ந்துகிறாங்க. இப்பதான் முஸ்லிம்களுக்கே பிரச்சனை, முஸ்லிம்களுக்கே ஒற்றுமை இல்லாத பண்ணு, முஸ்லிம்களுக்கே விட்டு கொடுக்கல பண்ணு, முஸ்லிம் எங்களுக்கே பொறாம, எங்களுக்கே போட்டி இல்லையா? இதனாலதான் முஸ்லிம் சமூகத்துக்கு சோதனை. எப்ப நாங்க ஒற்றுமை இல்லாம, எப்ப நாங்க உள்ளத்தால ஒன்றுபடாம, நான் இந்த பட, நான் அந்த பட, நான் அப்படி, நான் இப்படி, நான் இதை கேட்க மாட்டேன், நான் அதை கேட்க மாட்டேன், எப்ப எங்கட சமூகம் பிரிஞ்சு போயிச்சோ, இதனாலதான் எங்கட ஊர்கள்ல பல ஊர்கள்ல ஒரு முஸ்லிம் ஊரு ரெண்டாக பிரிஞ்சு அவங்களுக்கு பேர மஸ்ஜித், இவங்களுக்கு பேர மஸ்ஜித், சம்பவங்கள் கண்கூடா பார்க்கும். இதெல்லாம் இந்த காலங்கள். அந்த காலங்கள குறை சோதனை. இந்த காலம் கொஞ்சம் படிச்சாச்சா, கொஞ்சம் மார்க்கத்தை விளங்கியாச்சா, நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், கொஞ்சம் சொத்து செல்வம் வந்தா, பணம் வந்துட்டா, பட்டம் வந்துட்டா, நான் இவர பேச கேட்க நான் யாரு? அப்படி இல்லையா? இது ஒரு முஸ்லிம் பண்பல்ல. அல்லாஹ் ரசூல் எனக்கு வழிபடுங்க, எனக்கு வழிபடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடுங்க, ஓயிலாமல் மின்கும், உங்களுக்கு பொறுப்புதாரிகளாக யார போடப்படுதோ அவங்களுக்கு நீங்க வழிபட்டு நடங்க என்றால் நாங்க யாரு சோதனை? நான் நீங்க யாரு? அல்லாஹ்க்கு குர்ஆனுக்கு எதிராக பேசணுமா? குர்ஆனுக்கு எதிரான வாழ்க்கை மச்ச என்ன நிலைமை, என்ன ஆகாது? ஆனா இன்றைக்கு அப்படிதானே இருக்குது. பொதுவாக எல்லா ஊர்களும் கொஞ்சம் பொறுப்புதாரிகள் வந்தா அவங்கள விமர்சிக்கிறது, அவங்க ஏதாவது நல்ல காரியம் செஞ்சா அதில் ஏதாவது குறை பிடிக்கிறது. குறை வரத்தான் செய்ய எந்த விஷயம் இருந்தாலும் அவங்க ரீதியாக இருக்கலாம், ஊர் ரீதியாக ஒரு அமலை செய்யறாங்க, ஒரு விஷயத்தை செய்யறாங்க, ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சா ஏதோ ஒரு மிஸ்டேக் குறை என்பது உண்டாகும். எங்களோட ஊடுகள்ல கல்யாணம் எடுக்கிறோமா இல்லையா பாருங்க, எவ்வளவு நல்லா செஞ்சாலும் ஒரு குறை விடுபட்டீங்க, யாரும் சரி ஒரு குறைய சொல்லுவோம், புரியுது? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சாலும் ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனை வந்து நடக்குது, தவறுகள் உண்டாகும். மனிதர்கள் தானே, வழக்கது இல்லை. அதை விமர்சிக்கிறது, அதற்கு எதிராக ஊர்ல இருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு கூட்டம் அதற்கு எதிராக எழுப்புறது, போர் தூக்குறது, கொடிய தூக்குறது, இதெல்லாம் முஸ்லிம் பண்பல்ல. தவறுகள் செய்யறாங்களா அவங்க அணுகுங்க, இப்படி மனிதனுக்கு நடந்துச்சு, பின்னால செய்யவான அதான முறையில அவங்கள்ட்ட சொல்றது ஒரு முஸ்லீம்ல பண்பு. அதை விட்டுட்டு மற்ற மக்களோட பேசி அவர்களை கேவலப்படுத்துறது என்பது ஒரு முஸ்லீம்ட பண்பே இல்லை. இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழ போறோம். இந்த உலகத்துல நாளுக்கு நாள் ஜனாசாக்கள், ஒரு ஊர் என்பது நாங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு தாயிட புள்ளி. இந்த ஊர் மக்கள் நாங்கெல்லாம் இந்த ஊர்ல பதிச்சு, நாங்க எல்லாருமே இந்த ஊராக, எங்களோட ஊருக்கே பிரச்சனைகள், எங்களுக்குள்ளுக்கே வாக்குவாதங்கள், எங்களுக்குள்ளுக்கே கட்டுப்பட்டு நடக்கிற தன்மை இல்லைண்டா எப்படி சகோதரி அல்லாட உதவி இந்த ஊருக்கு இறங்கும்? எந்த ஊரா இருந்தாலும் சரி. சில ஊர்களை பாருங்க, எப்ப பார்த்தாலும் சில ஊர்கள்ல பிரச்சனைகளும் தான், சண்டைகளும் சிக்கல்களும் வாக்குவாதங்களும், 2 கூட்டம் 3 கூட்டம் பிரிஞ்சு கொண்டு அந்த ஊர்ல பறக்கத்தும் இல்ல, ஒரே சண்டை சச்சரவு, ஒரு செழிப்பும் இல்ல. பேசுவாங்க, சண்டை பிடிப்பாங்க, மஸ்ஜிதுக்கு பார்த்தா மஸ்ஜிதுக்கு ஆட்களும் இல்லை, தொழுகைக்கு ஆட்களும் இல்லை. அது வரைக்கும் சண்டை பிடிக்கிறதுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்காக வேண்டி, மஸ்ஜிது நிர்வாகத்துக்காக வேண்டி நன்மையை செய்யணும், அப்படி செய்ய பல ஊர்கள்ல பிரச்சனைகள். ஆனா பிரச்சனை செய்தவங்க இருக்காங்களே அவங்க பள்ளிக்கு இல்லாத பாத்திக்கிற சகோதரி, பாத்திக்கிறேன் இங்க சகோதரிகள் சமூகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர் போலாவார். யார் எனக்கு மாற்றம் செய்வாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சவர் போலாவார் சொன்னாங்க. யாரு உங்களுக்கு மத்தியில ஒரு தலைவராக, ஒரு பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டு யாரு அவருக்கு அந்த தலைமைத்துவத்திற்கு, அது எந்த தலைமைத்துவமா இருந்தாலும் சரி, மஸ்ஜித் நிர்வாகம், ஸ்கூல் நிர்வாகம், மதரசா நிர்வாகம், ஜனாசா கமிட்டி நிர்வாகம், எந்த தலைமைத்துவத்துக்கு நாங்க கீழா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அந்த தலைவத்துவத்துக்கு, இந்த பொறுப்புதாரிகளுக்கு யாரு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் எனக்கு சொல்றாங்க, எனக்கு கட்டுப்பட்டு நடந்தவங்க போல நடந்தாங்க என்றாங்க. யாரு பொறுப்புதாரிகளுக்கு அது எந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்படாம நடக்கிறாங்களோ சொன்னாங்க விசுவாசம், யாரெல்லாம் அவங்களோட தலைமைத்துவத்துக்கு இந்த மக்கள் கட்டுப்படாம நடக்கிறார்களோ அவர்கள் எனக்கு கட்டுப்படாதவர்கள் போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிடுறாங்க. எங்க சோதனை, எங்கள் மார்க்கம் தலைமைத்துவத்தை கட்டுப்பட்டது, ஒற்றுமையை பற்றி எவ்வளவு